ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, அன்பான கருணையான ஆணவம் மிக்க நபர்கள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கான முக்கியமான ஒரு 4 விதமான அறிகுறிகள் பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் சேனல் மூலமாக மனிதர்களை எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலாம், மனிதர்களுடைய குணாதிசயங்களை எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி மைண்ட் ரீடிங் அப்படின்ற தலைப்பில் நிறைய விதமான வீடியோஸ் பார்த்துருக்கோம். நம்முடைய சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைக்காலஜி பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக, டீச்சிங் பர்பஸ்க்காக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், அதாவது உளவியல் சார்ந்த நோய்கள், அவற்றுக்கான சிகிச்சை முறைகள், அவற்றை கண்டறியும் முறைகள், இவைகளெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை போல் குழந்தை உளவியல் பற்றியும் பார்த்துட்ருக்கோம், லவ் சைக்காலஜி பற்றி பார்த்துட்ருக்கோம், மைண்ட் ரீடிங் பற்றியும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ மைண்ட் ரீடிங் பற்றியது, மனிதர்களை எப்படிலாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பற்றியது. இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸில் நம்ம இந்த நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நபர்களை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது ஆணவம் மிக்க நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆணவம் மிக்கவர்கள்லேயே அன்பான கருணையான ஆணவம் மிக்கவர்களும் இருக்காங்க. முதல்ல இந்த வீடியோவில் ஆணவம் மிக்கவர்கள் எப்படி இருப்பாங்கன்றதுக்கான சில அறிகுறிகளை பார்த்துட்டு அப்புறமா நம்ம இதுக்குள்ளே வரலாம். இந்த ஆணவம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நார்சிசிஸ்ட் எப்படிலாம் இருப்பாங்கன்னு சில அறிகுறிகளை சொல்கிறேன். அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. லிமிட்டடான சில ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் பழகுவாங்க. தன்னுடைய தகுதிக்கு, தன்னுடைய திறமைக்கு, தனக்கு ஏற்ற நபர்கள் யாரும் நீங்கள் நினைக்கிறாங்களோ அந்த நபர்களோட மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வேறு எல்லாருக்கிட்டையும் அவங்க பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க மனசை ரொம்ப எளிதாக அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. தான் மனசில் என்ன ஓடுது, தனக்கு எது முக்கியம், அதுதான் முக்கியம் அப்படின்ற நினைப்போடு அவங்க இருப்பாங்களே தவிர மற்றவங்க மனசு கஷ்டப்படுமா, மற்றவங்க மனசு வேதனைப்படுமா, மற்றவங்களுக்கு இதனால் தொந்தரவு ஏற்படுமா, அதை பற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. தன்னை எப்பயுமே ஒரு பெரிய ஆளாகவே நினச்சிட்ருப்பாங்க. தான் எல்லாரை விட உயர்ந்தவன், சிறந்தவன், ரொம்ப பெஸ்ட்டான ஆள், நான் எல்லாரோட நான் ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டி உள்ளவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே எப்பயுமே இருப்பாங்க. ரொம்ப எளிதில் பேசி மயக்கக்கூடிய நபர்கள், லவ் பாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்த்தோம். ரொம்ப எளிதில் சூழ்ச்சி செஞ்சு தனக்கு வேண்டிய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடியவங்க, அதிகமான சக்ஸஸ் வேணும், அதிகமான பவர் வேணுன்றதுக்காக எப்பயுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட ஈஸியாக அவங்கள பேசி அவங்கக்கிட்டேருந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிப்பாங்க. இதனால் அவங்க வருத்தப்படுவாங்களே, கஷ்டப்படுவாங்களேன்னு யோசிக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் மற்றவங்களை ரொம்ப ஈஸியாக பேசியோ அல்லது செஞ்சோ சில காரியத்தை அவங்ககிட்ட சாதிக்கக்கூடிய நபர்கள். இதெல்லாம் சில அறிகுறிகள். யார் இந்த ஆணவமிக்க நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள். இந்த மாதிரியான நபர்களே கூட அன்பாகவும் கருணையாகவும் இருப்பாங்க. அதற்கு தான் முக்கியமான 4 அறிகுறிகளை பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரியான அறிகுறிகளுக்குள்ளே இருக்கீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் அறிகுறி, இந்த கைண்ட் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருணையான ஆணவம் மிக்கவர்கள் எப்படி இருப்பாங்கனாக்கா, இவங்க மற்றவங்கள மதிக்க மாட்டாங்க, மற்றவங்கள அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க, மற்றவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க தான். ஆனால் எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பவுண்ட்ரிஸ் வச்சுப்பாங்க அப்படின்னாக்கா, தங்களுக்குன்னு ஒரு எல்லைகள் அமைத்து கொள்வார்கள். எல்லைகள், சில லிமிட்டேஷன்ஸ் வச்சுப்பாங்க. ஒரு அளவை நிர்ணயிச்சுப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் பழகணும், ஆனால் ஒரு அளவை தாண்டி போயிடக்கூடாது, ஒரு லிமிட்டை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வச்சுருப்பாங்க. ஸோ ரியலாக இருக்கக்கூடிய அந்த ஆணவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணிவிட்டு இவங்ககிட்ட பேசணும், இவங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த கருணையான அன்பான ஆணவம் மிக்கவர்கள் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் பழகுவாங்க. ஆனால் சில எல்லைகள் அமைத்து கொள்வார்கள். ஒரு அளவு வச்சுப்பாங்க, ஒரு லிமிட் வச்சுப்பாங்க. அந்த லிமிட்டோடு பழகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதை தாண்டி போனால் தான் தன்னுடைய ஆணவத்தை அவங்கக்கிட்ட காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள் அன்பான கருணையான ஆணவம் மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மனசில் உள்ளதை பேசுவாங்க. ஸோ இப்போ ரியலாக அந்த ஆணவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, எப்போ தேவையோ அப்போ பேசுவாங்க. எப்படி சொல்கிறது, அதாவது ஏதாவது ஒன்று வேணும், என்ன வார்த்தை சொன்னால் இவங்க மயங்குவாங்க, என்ன வார்த்தை பேசினா இவங்களை யூஸ் பண்ணிக்கலான்றது அந்த ரியலாக இருக்கக்கூடிய ஆணவம் மிக்கவர்கள். ஆனால் அந்த கருணையான ஆணவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, மனசில் உள்ளதை நேர்மையாக இருக்கிறபடி சொல்லிவிடுவாங்க. உங்களை எனக்கு பிடிக்குங்க அப்படின்னா பிடிக்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வேணான்னு இருக்கிறத இயல்பாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது சரிங்க, இது தப்புங்க அப்படின்னு ஜென்டிலாக, ஒரு அரகண்ட்டாக இல்லாமல் ரொம்ப மென்மையான முறையில் அதை உங்கள்கிட்ட கன்வே பண்ண முயற்சி பண்ணுவாங்க. யார் இந்த அன்பான கருணையான ஆணவம் மிக்க நபர்கள். அதாவது உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறவங்களாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ரியலாக ஆணவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு
வெளியே ஒன்று பேசி ஒரு சூழ்ச்சி மனப்பான்மையோட மேனிப்புலேட்டிவ் மாதிரி பேசுவாங்க. ஆனால் இவங்க ஆணவம் மிக்கவர்களாக இருந்தால் கூட மனசில் இருக்கிறத உள்ளபடி இதுதாங்க, இது இல்லைங்க, இது வேணுங்க வேணாங்கன்றதை தெரியப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்கள நம்ம கருணையான ஆணவம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம 3வது விஷயம் பற்றி பார்க்கலாம். 3வது விஷயம் என்னென்னாக்கா, ஆரோக்கியமான இடைவெளி அமைப்பவர்கள் அப்படின்னு நம்ம இவங்கள சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, ரியலாக ஆணவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, வேணான்னா அப்படியே விட்டுருவாங்க. தேவையில்லை, நீ போ, நீ எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா என் அளவுக்குலாம் நீ ஒன்றும் தகுதியெலாம் கிடையாது, தேவையில்லை, விட்டுட்டு போய்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப உதாசீனப்படுத்துவாங்க இந்த ஆணவம் மிக்கவர்கள். ஆனால் இந்த கருணையான அன்பான ஆணவம் மிக்கவர்கள் அப்படின்றவங்க எப்படி இருப்பாங்கனாக்கா, ஒருத்தவங்கள்ட்ட விலகுன்னா கூட ரொம்ப ஜென்டிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப மென்மையான முறையில் சொல்லி அந்த ஒரு அழகான ஒரு ஆரோக்கியமான இடைவெளி இருக்கும். ரொம்ப வெறுக்கும் விதமாக இல்லாமல் அவங்க மனசு நோகாதபடி அழகாக அந்த இடத்த விட்டு மென்மையான முறையில் சொல்லிவிட்டு ஒரு ஹெல்த்தியான முறையில் அங்கேருந்து விலகி இருப்பாங்க. கூட தான் இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துலேருந்து விலகல் இருக்கும். அதை அடுத்தவங்களை நோகடிக்காதபடி இருக்கும். மேக்ஸிமம் லெவலில் பார்த்துப்பாங்க. இது நம்ம ஒரு ஹெல்த்தி டிஸ்டன்சிங் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஆரோக்கியமான இடைவெளி அமைப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒருத்தர் வேணாம், அவாய்ட் பண்ணணும், விட்டுடணும். அப்படின்னாக்கா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி சண்டை போட்டு பண்ணாமல், ஏன் அளவுக்குலாம் நீ இருப்பியா அப்படிலாம் இல்லாமல், வேணாம் சரி அழகாக நம்ம பிரிஞ்சிடுவோம், அழகாக விட்டுருவோம், அழகாக நான் விலகி இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க விலகி இருந்துருவாங்க. இவங்க அன்பான கருணையான ஆணவம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் அவங்களுடைய சுயநலம் இருக்கும், ஆனால் கூட அதை ஒரு ஜென்டிலாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ 4வது விஷயம், பொதுவாக இந்த நார்சிசிஸ்ட் இது 2 பேருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நான் பார்த்துட்ருக்கோம். புரியுது இல்லையா உங்களுக்கு? பொதுவாக இருக்கக்கூடிய ஆணவம் மிக்கவர்கள், இந்த கருணையான ஆணவம் மிக்கவர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த பொதுவாக இருக்கக்கூடிய இந்த ஆணவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, தனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா கூட அடுத்தவங்ககிட்ட போய் நிற்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது, தனக்கு என்ன தான் பாதிப்பு இருந்தாலும் எவன்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு எவனும் தேவையில்லை, நானே என்னை பார்த்துப்பேன், யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது, யார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க அந்த ஆணவம் மிக்கவர்கள். ஆனால் அந்த கருணையான அன்பான ஆணவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, தனக்கு ஒரு உதவி வேணும்னா கேட்பாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு கேட்பாங்க. எனக்கு இது மாதிரி ஒரு உதவி வேணும், நான் இது மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கேன், ரியலாக பேசுவாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது, நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி ஜென்டிலாகவே கேட்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ரியல் ஆணவம் மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்க மாட்டாங்க. அவங்ககிட்டலாம் போய் நான் போய் நிற்கணுமா, அதெல்லாம் நான் அவங்ககிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அப்படின்வாங்க. ஸோ இந்த அன்பான கருணையான ஆணவம் மிக்க இவங்களும் ஆணவம் மிக்கவர்கள் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, தனக்கு ஒரு உதவி வேணும்னும் போது கேட்பாங்க, வாய் விட்டு கேட்பாங்க. ஸோ இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அன்பான கருணையான ஆணவம் மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் 4 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம இந்த நார்சிசிஸ்ட் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சார் இது எந்த அளவுக்கு எனக்கு இருக்குது, இதில் எனக்கு கம்மியாக தான் இருக்குது, எனக்கு இது அடுத்த மாதிரி இருக்குது, எனக்கு கம்ப்ளீட்டாக பொருந்தலை, இது எனக்கு கம்ப்ளீட்டாக பொருந்தது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இதில் இருக்கிற இன்னொரு டிவிஷன் என்னன்றதையும் நான் இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கலாம், அல்லது நீங்கள் சந்திக்கிற நபர்கள் இந்த மாதிரி இருக்கலாம். அவங்க ஆணவம் மிக்கவராக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்கும், கருணை இருக்கும், அந்த ஆணவத்தை வெளிப்படுத்தும் விதம் கூட மாறுபடும். அவங்க தான் இந்த கைண்ட் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பான கருணையான ஆணவம் மிக்கவர்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க யாருன்னு தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை ஆணவம் மிக்கவருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தன்னை ஒரு அன்பான கருணையான விஷயத்துக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த வீடியோ அமையும் நான் நம்புகிறேன். ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இதை நான் எளிய தமிழில் உங்களுக்கு அழகாக புரியும் விதமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணேன். இந்த வீடியோக்கு சேனல் புதியதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதே மாதிரி நபர்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த 4 பாயிண்டில் நீங்கள் எந்த பாயிண்டில் இருக்கீங்கன்றது தெரியப்படுத்துங்க எனக்கு. தேங்க்யூ ஃபார்